ஸ்தோத்திரம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நேரங்களை நீர் வழிநடத்தி உம்முடைய சித்தம் வெளிப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்தும். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். அப்பா, எங்களுடைய ஆயுஷ நாட்டில் ஒரு நாளையும் ஒரு மாதத்தையும் நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய சித்தமானது வெளிப்படுவது செய்யுங்க, வாசம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஐயாவும் திருநாமம் அகலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி வர வேண்டும். கல்வாரியிலே வரும் பொழுது ஒரு இணைப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பாடி நாம் மயப்படுத்துவோம். சுத்ரையாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா, கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு இரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு இரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயா, வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் குருடரெல்லாம் பார்க்கணும். குடவரெல்லாம் நடக்கணும். குருடரெல்லாம் கேட்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும். உடவரெல்லாம் நடக்கணும். செவிடரெல்லாம் கேட்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயா, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும்.
அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அகலமெல்லாம் பரவ வேண்டும். அது எப்படி பரவும்? நாம் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை, ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் ருசித்து அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்வோமே ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் அதை இந்த நாட்டிலே ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, ஆண்டவருடைய பாதத்தை நாம் கட்டிப்பிடிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். அவருடைய பாதம் தான் வேறு எதுவும் இல்லை. அவருடைய பாதத்தை நாம் கட்டிப்பிடித்த ஆண்டவரே நம்முடைய மகிமையும் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். அப்பொழுது நான் எழும்பி ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை உலகமெல்லாம் சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார், என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியங்களை செய்தார் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியும். அப்படியானால் இயேசுவோடு அவருடைய பாதத்தை நாம் தழுவுகிறது மாத்திரமல்ல, அப்படி செயல்படும் பொழுது அவர் சொல்லுவார், குறை நிறைகளை சொல்லுவார். உடனடியாக நாம் அந்த குறை நிறைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டு, இதில் எனக்கு பலன் இல்லை, என்னால் இன்னைக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் தாரும் என்று கேட்கும் பொழுது தருவார். அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, மக்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. துப்பாக்கி ஏந்தும் கைகள் உமேதம் ஏந்த வேண்டும், துப்பாக்கி ஏந்தும் கைகள் உமேதம் ஏந்த வேண்டும். தப்பாமலும் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும், தப்பாமலும் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, தேசமெல்லாம் பெருக்கு வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, மக்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. பலிக்கு பலி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும், பலிக்கு பலி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, தண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. குடும்பத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, குடும்பமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, தேசமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே.
தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, மக்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, மக்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. வீடு இழந்தவர்கள், இடம் பெற்றவர்கள், வீடு இழந்தவர்கள், இடம் பெயர்ந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும், மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். மறுவாழ்வு பெற வேண்டும், மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். அப்படியே நாம் ஆராதிப்போமா? இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம். யாவரையும் என்று ஆராதிப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தணும், எங்களை மன்னிக்கணும், உம்முடைய அற்புதங்களை நாங்கள் காணணும். ஆண்டவரே, இந்த மாத வருஷ வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆண்டவரே, இந்த வருஷ வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிரம்ப வேண்டும். இறங்கும் ஐயா, இறங்கும். எங்களுடைய நாங்கள் வேஷமாக வர்றோம், ஏதோ வந்து நாங்கள் முழுமையாக இயேசுவை ஆராதிக்கலை, ஏதோ நன்மைக்காக தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நன்மை முடித்தா நாங்கள் வேறு வழியில் போயிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. ஆராதிங்க, வாய்களை திறந்து கத்திடத்தில் சொல்லி. ஆமென். ஆண்டவரே, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. எல்லாம் வாய்களை திறந்து கேட்கணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரபாலபாஷாலபா. எங்களை வாழ வைக்க வெண்கல சப்பமானே, எங்களை வாழ வைக்க அனுரே வெண்கல சர்ப்பமானே, நோக்கி பார்த்ததினா விளைந்து கொண்டோமை. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒரு இணைப்பு. உம்மை நோக்கி பார்த்ததினா விளைந்து கொண்டோமையா. கரங்களே அது ஒப்பு கொடு நீரையா, எனக்காக. ஹல்லேலூயா. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீர், நமக்காக
ஆண்டவரை மகிமையோடு ஆராதிச்சு அவருடைய மகிமை பிரசன்னத்தை ருசிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறது என்ன? அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது மகிமையின் பிரசன்னம் நம்ம இதில் உண்டாகும். ஆண்டவரை ஆராதிக்க கரங்களை ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை போதுமே எனக்கு போதுமே. யார் உங்களுக்கு வேணும்? இயேசு வேணுமா? மாத்திரை வேணுமா? மருந்து வேணுமா? உரம் வேணுமா? இயேசு போதுமே எனக்கு போதுமே. இயேசு போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எனக்கு போதுமே. அவர் வந்தால் எல்லாம் நடக்கும். அவர் வந்தால் எல்லாம் நடக்கும். இயேசு போதும். மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், மருத்துவமனையும் வேண்டாம். இயேசு போதும். இயேசு போதும். ஹல்லேலூயா. இயேசு கைவிடா, அவர் நம்மை கைவிடா. ஹல்லேலூயா. இயேசு கைவிடா, அவர் என்னை கைவிடா. இயேசு கைவிடா, அவர் உன்னை கைவிடா. என்றும் கைவிடா அவர் என்றும். எல்லாம் வாய்களை திறந்து என்றும் கைவிடா அவர் என்றும் கைவிடா. Are you ready? அவர் வாழ விரும்புகிறார். அவர் நம்ம வாழ்க்கையில வாழ விரும்புகிறார். இயேசு போதுமே எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு போதுமேன்னு சொன்ன அவர் வந்து வாழ விரும்புகிறார். இயேசு போதுமே எனக்கு போதுமே. இப்பொழுது வந்து வாழுவார். இயேசு வாழ்கிறார், அவர் என்னில் வாழ்கிறார். இடம் கொடு, வாழ்ந்தால் நன்மை. இயேசு வாழ்கிறார், அவர் என்னில் வாழ்கிறார். உன்னில் இயேசு வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார் நம்மில், அவர் நம்மில் வாழ்கிறார். இன்றும் வாழ்கிறார், அவர் என்றும் வாழ்கிறார். இன்றும் வாழ்கிறார், அவர் என்றும் வாழ்கிறார். இயேசு வாழ்ந்தா எப்படி இருக்கும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்வு? இயேசு போதுமே எனக்கு போதுமே. இயேசு போதுமே எனக்கு. வழி அடைந்த வழியை திறப்பா, இல்லை என்று சொன்னதை உருவாக்குவா, முடியாது என்று சொன்னதை முடிய வைப்பா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒப்புக்கொடு. ஒரு வழி அடை
சிகிச்சை போன அடுத்த சிகிச்சை ஆமே புது வழி தீர தேவா தீரந்த வாசலை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. தீரந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. சோர்ந்து போகாத அடைக்கல, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை அவர் செய்தார். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆர் யூ ரெடி? ஆயுள் முழுவதும் உனக்கு நீ அதை ஒப்பு கொடுத்த 2 காரியத்தை நிறைவேற்றுவா. ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. விடமாட்டேன் விடமாட்டேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனோ அப்பனின் மார்பினில் சாய்ந்தேனுமே. அப்பனின் மார்பினில் சாய்ந்தேனுமே. எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எவ்வளவு இயேசுவோட ஒட்டி கொள்ளுகிறோமோ, இயேசுவின் மார்பில் எவ்வளவு இயேசுவோடு, எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளவு ஆண்டவரோடு ஒட்டி கொள்கிறாயோ அந்த அளவு ஆசீர்வாதம். ஓ மை காட். ஆம் ராஜா, ரெடி. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் இயேசுவோட ஐக்கியம் வை. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறைந்து நான் பாடுவேன். நேசரை நான் போற்றுவேன். சொல்லமா நதி ஆண்டவரே, சொல்ல முடியுமா? எல்லா பாடுகளையும் நான் மறந்து இயேசுவை நான் போற்றுவேன், வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். வாட் யுவர் ரிக்வெஸ்ட் என்றும் என் வேண்டுதல் கேட்பாரே. உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுது. என்றும் வேண்டுதல்கள் கேட்பாரே. என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே. ஏழையன் கஷ்டம் நீங்கியே கேசவோடு சேர்ந்து நித்தம் வாழுவே. ஏழையன் கஷ்டம் நீங்கியே கேசவோடு சேர்ந்து நித்தம் வாழுவே. ஏழையன் வேதனைகள் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழுவே. கடந்த நாட்களெல்லாம் தேவன் சுமார் 10 மாதங்களை காத்து
இந்த 11வது மாதத்துக்கு கொண்டு வந்ததற்காக கரங்களை வைத்து 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய மாதத்திலே அவர் செய்கிற அதிசயங்களை நாம் சுதந்திரிக்கிறதற்கு தகுதி உள்ள பாத்திரமாக கர்த்தர் நம்மளை மாற்றிக்கொள்கிறதற்கு 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமே, ஆமே, ஆமே. ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் மார்பில் நான் சாஞ்சிட்டேன்ப்பா. உங்கள் மார்பில் நான் சாயும் பொழுது இருக்கிற ஐஸ்வர்யம், ஆசீர்வாத, இன்பம் எப்படி இருக்குன்றதை நான் ருசிக்க போகிறேன்ப்பா. அப்படிப்பட்ட ஆகவே என்னை தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றும் என்று சொல்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மட்டுமாய் தேவன் நடத்தி வந்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து 10 மாதங்கள் தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு மகிமையும் கனவும் நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், தேவன் நம்ம என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதற்காக நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் கடந்த மாதத்திலே நாம் நம்முடைய இந்த வருட வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 33:5 நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். உன்னதங்களில் இருக்கிற ஆண்டவர் நம்ம உன்னதமானவர், நீதியின் பாதையில் நடத்தி நம்மை அவர் உயர்த்துவார். எந்த விதத்திலும் நமக்கு குறை வைக்கிற தேவன் அல்ல. அந்த மகிமையை நாம் காண வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கர்த்தர் இந்த நாட்களிலே பல செய்திகளை நமக்கு சுமார் 10 மாதங்கள் கொடுத்தார். அந்த 10 மாத செய்திகளை நாம் எப்படி அதை கேட்டு எப்படி அதை கடைபிடித்து வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதன்படியாக இன்றும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு செயல்படுகிற ஒரு காரியம், கடந்த மாதத்திலே அதிகமாக நான் ஃபாலோ அப்படின்னு சொல்ல வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் நமக்கு காட்சி கொடுத்தார். பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றி, இயேசு சொன்ன என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வாங்க, உங்களை மனசில் பிடிக்கிற ஆக்குவேன் அப்படின்னு உள்ள வார்த்தையின்படி நம்ம பார்க்காட்டாலும் மோசையை நம்ம முன்பாக நிறுத்தணும், யோசுவாவை முன்பாக நிறுத்தணும், கர்த்தருடைய தாசர்களாகிய எஸ்ராவை நமக்கு முன்பாக நிறுத்தணும், பேதுருவை நமக்கு முன்பாக நிறுத்தணும். ஸோ ஆண்டவர் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையிலே நாமும் அவருடைய வார்த்தையும் சித்தத்தையும் செய்கிறவர்களாக வரும் பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு இந்த காரியத்தை பேசும் பொழுது ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் வேண்டும். நீ எந்த அளவு ஐக்கியம் வைக்கிறாயோ அந்த அளவு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும் என்று ஆவியானவர் பேசி கொண்டிருந்த இந்த வாரத்தின் முந்தின இந்த மாதத்தின், அதாவது கடந்த மாதத்தின் கடைசி நேரங்களிலே ஃபெலோஷிப் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். என்ன ஆண்டவரே, நாங்கள் ஃபெலோஷிப்பை நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதைத்தான் பேசினார். ஒரு ஐக்கியம் வேணும். ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஒன்னஸ்ன்றது போல் யாரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும்? முதலாவது நம்முடைய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, ரெண்டாவது நம்முடைய அதாவது வேத வசனத்தோடு எவ்வளோ ஐக்கியம் வைக்கிறோமோ அந்த அளவு, அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கிறோம். அது ஒரு அப்படி அவிசுவாசிகளோட ஐக்கியம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கிறோம். அதுபோல் நல்ல தேவ புருஷர்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, கற்பனைகளிலே நாம் ஐக்கியம் வைக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்குற 10 கற்பனை எவ்வளோ கை கொள்கிறோமோ, எவ்வளோ நெருங்கி அந்த கற்பனைகளை கை கொள்கிறோமோ அந்த அளவு ஆசீர்வாதம். ஸோ இப்படியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும். ஆண்டவர் பாடும்போது பாடலில் சொல்லும் பொழுது இயேசுவோடு மகிமையாக, இயேசுவின் மார்பிலே பாருங்கள். ஒரு நபரை குறித்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நபரோட நெருங்கி பழகும் பொழுது தான் ஒரு நபரை குறித்து நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது, அவருங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, எடுத்த உடனே தெரியாது. சில அன்பு ரொம்ப ரொம்ப பெரிய அன்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த ஆற்று தண்ணி 2 விதமான நம்ம பார்க்கலாம் உலகத்தில். மனிதனுடைய அன்பு 2-3 விதத்தை. ஒரு அன்பு பார்த்திங்கன்னு சொன்னால்
ரொம்ப அன்பே ஆறுயிரே நண்பனே நீ ஆலமரமே பனைமரமே செனமரமே அந்த மரமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொட்டின்னு வழிஞ்சுக்கணும் அப்படியே போயிட்டுருங்க ஒரு அன்பு. உங்களை போல் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழஞ்சி அப்படியே போட்டு நம்மளை அப்படியே ஒரு வெளியில் ஒரு அன்பு இழுக்கும், அப்படி இழுத்துட்டு போவோம். இது ஒரு அன்பு. இந்த அன்பு மழை வருது பார்த்தீங்களா, தேசத்தில் மழை வரும் பொழுது நல்ல இடி மின்னலெல்லாம் போட்டு எடுத்து கட்டாமுட்டான்னு அடித்து போயிட்டு மழை வரும், வேகமாக வரும். அடித்து ஊற்றின உடனே அந்த மழை அப்படியே அந்த ஓட தண்ணி அங்கங்கே ஓடையில் வீட்டாண்டெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரோட்டில் எல்லாம் எங்கெங்கே இருக்குதெல்லாம் அடிச்சுன்னு போவோம், வேகமாக அடிச்சுட்டு போவோம். ஆனால் அந்த மழை போன உடனே அப்படியே நின்றுடும். மழை போன உடனே அப்படியே நின்றுடும். அந்த அவ்வளோதான், தண்ணி வச்சுட்டு வேறு வருதுக்கு இடம் இல்லை, இவ்வளோதான். அந்த தண்ணி பார்க்குற நேரத்தில் ஹூ இப்படியெல்லாம் இருந்தால் அது ஒரு அன்பு. அடுத்து இன்னொரு அன்பு என்னென்னு சொன்னால், என்ன பாலம்னு சொன்னீங்க, அதில் ஒரு அன்பை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றீங்க. ஜஸ்ட்டு லிட்டில் வெயிட், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஆண்டவர் நம்மளோட செயல்படுவார். பார்த்திங்கன்னா இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது பாருங்கள். ஆற்றுலேயும் தண்ணி ஓடும், ஆனால் நம்ம ஓடைங்கள்லேயும் ரோட்லேயும் தண்ணி ஓடுது. சொல்கிறோம், இந்த ஓடையில் வர தண்ணி என்னென்னா மழை பெய்யும் பொழுது வர்றது தான் அந்த நேரம். ஸோ ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி வற்றி போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை. அந்த இது ரொம்ப ஆரவாரமாக இருக்காது, ரொம்ப வரும்போது கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டு போயிடும். மழை நிறைய அக்கம் பக்கம்லாம் நிறைய ஓடையில் உள்ள தண்ணி குளங்குட்டையெல்லாம் உடஞ்சிடுச்சுன்னா உள்ள அடிச்சுட்டு வேகமாக ஓடிடும். அது ஒரு இதில் தண்ணி இருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் அதில் தண்ணியே இல்லாமல் போகிற நேரத்துலையும் அது ஒரு அடி 2 அடி 3 அடி நோண்டி பாருங்கள், அங்கே தண்ணி இருக்கும். அதுதாங்க ஆற்று தண்ணி, அதுதாங்க எப்போவுமே நிலைக்கிறது. அப்போ அதை நம்ம நோண்டி அது இந்த ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னு இல்லை, மழை இல்லை, இந்த மாதிரி அந்த நோண்டி பார்க்கும் பொழுது அதில் எப்படியும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அப்படி தான் எடுத்துருக்குறோம். சிறிய வயதிலெல்லாம் விட்டு தண்ணி இது மாதிரி போயிட்டு ஆற்றுல பள்ளம் நோண்டி அதுலேருந்து தண்ணி எடுத்து நாங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எப்போவுமே தண்ணி இருக்கும். அந்த மாதிரி அது இந்த அன்பு இப்படிப்பட்ட ஒரு இது இருக்குன்னா அதுதான் நிரந்தரமானது. ஆனால் திடீர்னு வந்துட்டு போகிறதெல்லாம் இல்லை, இது நிரந்தரமான அன்பு. இந்த அன்பு தான் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பு. இந்த ஆற்று தண்ணீரை போல் இருக்கிற அன்பு காணப்பட வேண்டும். ஓட தண்ணின்னு வரும்போது அடித்து பார்க்குற நேரத்தில் ஆஹா வந்தாஹா அப்படின்னு பண்ணிட்டு மழை வந்தால் தான் பணம் கொடுத்தா எடுத்தா அதோட போயிடுங்க. இப்போ அதனால் சில வேளை இயேசுவோடு நாம் எவ்வளவு இணைந்து அவருடைய மார்பில் சாய்ந்து நம்ம இருக்கிறோமோ அந்த அளவு தேவனிடத்திலிருந்து மகிமை நாம் பெற முடியும். சும்மா இயேசுவே இதை கொடு அதை கொடு அப்படி இயேசுவே ஒன்று குதிச்சு அப்படி இப்படி நீ எல்லாம் நல்ல வருவோம் மட்போல இயேசுவை போல வேற ஒரு தெய்வம் இல்லை, ஆண்டவர் இயேசுவை போல ஆளை கொள்ளவர் இல்லை, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் குறைச்சிட்டு போகிறதுனால ஏசப்பா அது கொடுத்தாலும் நிரந்தரமாக இருக்காது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம், இருப்பானு பார்த்தா இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். இதுதான் தேவனோட ஐக்கியம் வைக்கணும். இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் தேவை. ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் அதை குறித்து இந்த மாதத்தில் பேசி நம்ம ஆண்டவரோடு இணைக்க வைப்பார், நமக்குள்ள ஒரு உறவு வைப்பார். ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தருவார். சரி, இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற நேரம் கடந்து போகிறது. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளையும் நாம் சற்று சிந்திப்போம். இந்த ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நல்லவர். வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆண்டவர் நல்லவர். நான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழுவில் போட்டுருவேன், அதில் போட்டுட்டு இன்னொரு வசனத்தை கூட நான் போட்டிருக்கிறேன். அது எனக்கு பர்சனலாக ஆண்டவர் தர வார்த்தை. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டுமே ஒன்றாக இணைந்திருந்திருக்கு. ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 1 விசுவாசமானது அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், விசுவாசத்தை குறித்து கொடுத்துருக்கிறார். அதில் நான் ஃபெலோஷிப் அப்படின்னு வரும் பொழுது நாம் என்னன்றதை அதில் பார்ப்போம். எஃப் இருக்குது நிறைய, அதுலேயும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பாருங்கள், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம்
நமக்கு இருக்க வேண்டும். இது யாருக்கு இருந்த இந்த விசுவாசம்? கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேச உதவி செய்வார். ஸோ நீங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வசனம் இன்றைக்கி எனக்கு பர்சனலாக ஆண்டவர் கொடுத்த, நான் 2-3 நாளாக அப்படியே ஆவியானவர் கொடுன்னு சொன்ன வசனம் தான் அதில் போடுவேன். அதுலேயும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஏன் பாஸ்டர் வசனம் போடலாமே? நாங்கள் அப்படி இல்லை, நீ கிரையை செலுத்தணும், புக்கை பைபிளை எடுக்கணும், தூசியை தட்டி உதறணும், இல்லை செல்லிலேயாவது எடுக்கணும். தேங்க்யூ. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதத்தை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் சொல்லுதன்படியே செய்யும் பொழுது மகிமையை பார்த்துட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு தோத்துறேன். இதை பார்த்தீங்கன்னா அடுத்து தி புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11 verse 40 அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் எனக்கு பர்சனலாக ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். அவர் கொடுத்த எனக்கு 2 பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் இணைக்க வைக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாக இருக்கிறது. ப்ளீஸ் கம்மியா எங்கே வேணாலும் உட்காரலாம். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தி புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11 verse இயேசு அவளை நோக்கி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஐ எம் வெரி ஹாப்பிங்க. சந்தோஷமாக இருந்தது. காலையில் அதை 2:30 மணிக்கு பண்ணியிருந்தாலும் அதை கொஞ்சம் டிலே பண்ணி தான் பார்த்தேன். 2 மணிக்கெல்லாம் பார்த்தேன். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல விசுவாசம், ஃபெய்த்து. இந்த புக் ஹீப்ரூ சாப்டர் 11 verse 1 ஆல்சோ ஃபெய்த்து தான். எங்கேயும் பாருங்களேன் விசுவாசம். ஆண்டவர் நல்லவர், பெரிய காரியங்களே செய்வார். அப்படி ஆனால் ஆண்டவரோடு நாம் ஒரு ஃபெலோஷிப் வைக்கிறது எவ்வளோ நல்லது. இந்த வசனத்தோடு ஃபெலோஷிப் வைக்கிறது எவ்வளோ நல்லது. நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த நமக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவாராக. தேவனோடு ஒரு ஐக்கியம், சத்துருவோடு இருக்கிற ஐக்கியத்தை பிரித்து, உலகத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை பிரித்து, நம்ம உலகத்தில் அப்படி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய அவரோட இணைகிறதுக்கு தகுதி இல்லாத கிரியைகள் எது இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட்டு அகற்றி ஆண்டவரோடு இணையும் பொழுது ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்ம காணலாம். ஆண்டவர் அதுக்கு சில காரியங்களை இந்த நாளில் கூட கொடுத்த சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், சில நேரங்களில் ஒரு எச்சரிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஃபெய்த்து தான், நம்ம விசுவாசத்தை வச்சு தான் வச்சுட்டு இருக்கிறோம். விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நம்ம ஆசீர்வதித்தாலும் கொஞ்சம் போக போக நம்முடைய நிலைமை என்ன ஆகுதுன்றதை வச்சு தான் இந்த எவ்வளோ ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் இன்றைக்கி ஆண்டவரை நம்ம கேட்குறோம், அடுத்த லெவலுக்கு போக விடாமல் ஒரு ஃபஸ்ட் லெவல்லே நின்றுறோம், இல்லைன்னா செகண்ட் லெவல்லே நின்றுறோம். அடுத்து இன்னும் 3rd 4th, அதான் கணுக்கால் அளவு போதாத பக்தன் சொல்கிறார், முழங்கால் அளவு வேணும். அதுக்கு போகாமல் நின்றுடுறோம். கணுக்கால் அளவு போகாமல் இதிலே ரொம்ப சுகிச்சு அப்படியே நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுறோம். ஆடம்பரம், உலகம், மேட்டிமை, பெருமை எல்லாம் அடுத்த நிலைமைக்கு போக விடாமல் போயிடுது. அதுக்கு நிச்சயமாக அதனால தான் பெரிய நன்மைகளை நம்ம காண முடியல. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு எல்லாமே இருக்குது, பரவாயில்ல, எல்லாம் கிடைக்குது. அதனால் தேவனிடத்திலிருந்து உள்ள மகிமை அதிகமாக பெற முடியல. அது மாதிரி மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 11 verse 1 இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சாலமோன் ஆண்டவர் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. சாலமோன் கேட்கும் பொழுது ஆண்டவரோட ஐக்கியம் வைக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு அவன் ஞானத்தை வேணும், ஜனங்களை நான் நியாயந்திருக்க ஞானம் வேணும்னு கேட்டார். உடனே இமீடியட்லி காட் கேவ் எவ்ரிதிங். அவர் கொடுத்தாரு, சந்தோஷமாக இருக்குது. பட் கிங் சாலமோன் லவ்ட் மெனி ஸ்ட்ரேஞ்ச் த உமன் டுகெதர் வித் பார்த்தீங்கன்னா நிறைய அவனுடைய வாழ்க்கையில் வந்தது என்னாச்சுன்னா இதுதான் மாட்டிடுச்சு. வசதி வந்த உடனே அவன் அங்கே பார்வோடு குமார்த்தி யார் யாரை நேசிக்கணுமோ எல்லாரையும் நேசிச்சிட்டான், எல்லார் மேலே ஐக்கியம் வச்சுட்டான். இதுதாங்க தப்பு. இதை தவிர்க்கணும். இந்த மாதம் முதல்ல சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவரோடு நம்ம ஐக்கியம் வைக்க முடியும். ஆல்ரெடி இஸ் அப்படியே டிபெண்ட் டு காட், அப்படியே சார்ந்துருக்கிறான். இயேசு தான் ஆண்டவர் தான் இருக்கிறான். ஐயோ, இது என் கணவர், என் மனைவி, என் பிள்ளை, என் சபை, என் விசுவாசின்னு சார்ந்துருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே இதாகும் பொழுது அப்படின்னு லிமிட் பண்ணிடுறோம். அதுதான் போயிடுறோம். அந்த ஃபெலோஷிப் குறைஞ்சி கொடுத்துடும். அந்த ஹோலி அந்த மெயின்டெனன்ஸ் போயிடுது. அந்த விஷன் போயிடுது. ஃபேமிலி விஷன் போயிடுது. எல்லா விஷனும் போயிடும் பொழுது சரி இதுதானே, இது சாப்பிட்ட சாப்பாடு தானே,
அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருது. சாத்தான் உள்ளே வந்து புகுந்துடுறான். வான் பண்ணுறாரு ஆண்டவர். லவ்டு த உமன் ஸோ ஏதோமிட் இப்படின்னெல்லாம் நிறைய அதில் அந்நிய ஏத்தியருமாகிய அநேக ஜாதிகளை அவன் ஆசை வச்சுட்டான். நம்ம ஆசை ஒரே ஒரு ஆசை, இயேசுவோடு இயேசுடைய மகத்துவத்தை பார்க்கணுன்ற ஆசை மாத்திரம் இருந்து அது முழுவதும் நம்ம எவ்வளவோ அந்த இயேசுவோடு நெருங்கி அவருடைய வார்த்தையை கை கொண்டு என்ன சொல்லுதோ அதை பற்றி கொண்டு பிடிச்சி போகணுன்னு சொன்னால் ஆண்டவருடைய மகிமை நிச்சயமாக பார்க்கலாம். நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த உபவாச முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட மோர் தென் 95% வெற்றியை கண்டேன். சில காரியத்தில் பார்த்துட்டே இருங்க. அதுவும் இன்னும் சில அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு எல்லாமே அப்படியே பொறுமையாக வச்சுட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆகவே இதை நாம் தவிர்த்துக்க வேண்டியது. ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 1 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் நம்ம ஜஸ்ட் வெயிட் கொஞ்சம் இல்லை அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயிலில் இருக்குது பாருங்கள். அதில் ஃபால்ஸ் இருக்குது. இதை நம்ம தவிர்க்கணும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமானது எதுவோ அதை தான் செய்யணும். ஃபால்ஸ் பேலன்ஸை அகற்றணும். அபோமினேஷன் இது அருவருப்பு. கள்ளத்தராசு, கள்ள வாழ்க்கை, கள்ள உறவு, கள்ள இது. வியாபாரம் பண்ணுறோமா நல்லபடியாக வியாபாரம் பண்ணணும். நல்ல இடம் கொஞ்சம் விட்டாலும் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லணும். பாருங்கள், இப்போ நம்ம போடுற செயல் நிரம்பி வருது. ஃபீலிங் கர்த்தர் செய்வார். நம்முடைய விஷனாண்டவர் பெருக பண்ணுவார். இயேசுவோடு நெருங்குவோம். கர்த்தர் நல்லவர். இதையெல்லாம் அகற்றணும். அந்த கள்ள ஃபால்ஸ் ஆண்டவரோட ஐக்கியம் வைக்கிறதுக்கு இது செட் ஆகாது. இதை அகற்றினா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த முதல் நாளில் இந்த மாதத்தில் அப்படி செஞ்சோன்னா ஒரு நல்ல தேவனிடத்தில் இருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று சந்தோஷமாக வாழலாம். ஒருவரையும் நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐயா, நான் இந்த 2 காரியத்தையும் நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்க. அதை நான் என் வாழ்க்கையில் இருந்து அதை அகற்ற விரும்புகிறேன். நான் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா பார்க்கலாம். நல்லா புரிஞ்சு தான் சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. இல்லைன்னா அது திருப்பி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் வந்து நீ இப்போ எந்த நிலையில் இருக்கிறோன்னு நம்ம பார்க்கணும். கண்களும் பெருமை ஜீவனத்து இதெல்லாம் வந்து நம்மளை அப்படியே மயக்கி போயிடும். அப்படி இருந்தோன்னா ஆண்டவரோட ஐக்கியம் வைக்க முடியாது. ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதுவும் சில வேளை எனக்கு என்ன நிரந்தர வருமானம் இருக்குது போதும், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல சாப்பாடு, நல்ல சபை, நல்ல விசுவாசி, ஓகே. பட் நித்தியத்துக்குரிய மகிமையான ஆசீர்வாதத்தை நீ எப்போ பார்க்க போகிற? உன் மூலமாக எப்படி ஆத்மாக்கள் ஆதாயப்படும், எப்படி ரட்சிக்கப்படும், எப்படி நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், எப்படி உன் வாழ்க்கையில் வரங்களுக்கு விஷயம் எல்லாம் திங்க் பண்ணிக்கோ. நல்ல யோசனை பண்ணி செயல்படுங்க. இது நான் அதெல்லாம் விட்டு தவிர்க்கிறேன். நான் இயேசுவோட நெருங்கி அவருடைய மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். அது மாத்திரமே இல்லை, கள்ளன்றது என் வேலை இருக்கவே கூடாது. எல்லாம் அகற்ற விரும்புகிறேன். ஆண்டவரோட ஐக்கியம் வைக்க விரும்புகிறேன். நான் கமிட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லணும். ஒரு ஆமீன் மாத்திரம் சொல்லணும். கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமேன்னு பாருங்கள். அப்போ சிலருக்கு ஐயோ சொல்கிறதுக்கு டிலே பண்ணுறீங்க. ஐ எம் வெரி சீரியஸ்லி ஐ எம் அப்படி டாக்கிங். நிறைய பேர் ரொம்ப அலட்சியமான வாழ்க்கையை நீங்கள் காட்ஸ் லுக்கிங் ஃபார் யுவர் லைஃப், காட்ஸ் வாட்சிங் ஃபார் யுவர் லைஃப் ஃபெலோஸ். நான் ரியலி சொல்கிறேன். முதல் மாதத்தின் முதல்ல நம்ம வந்து எதையும் நான் சொல்லணும் இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து பாசிங் ப்ரேயரில் எல்லாத்துலேயும் கைட் பண்ணுறேன். அப்படியே மறைச்சி போயிட்டுருக்கேன். எப்படியாவது ஒரு விக்ட்ரி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக வெற்றி தருவேன் இருக்கிறார். அதை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களில் என் கண்ணாலே பார்ப்பேன். நேற்றுக்கு சொல்லும் பொழுது அதை பிபோராகவே சொல்கிறேன். மோசஸ் லைஃப்பை எனக்கு சுட்டி காட்டுறாரு. பார்வன் அண்ட் மோசஸ் லைஃப்பை சுட்டி காட்டிட்டு அதன்படி பார்க்கும் பொழுது மோர் தென் 95% சக்ஸஸ், பட் ஒன்லி 5% அது வந்து சுயம். ரொம்ப ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காட்டுவேன். நிச்சயமாக நான் ப்ரே பண்ணிவிட்டு ஆண்டவர் சொல்கிறேன், ஒன்லி டு ப்ரே, டோன்ட் எனி திங் டு டாக். நீ பேச வேண்டியதில்லை, இனி நான் செயலில் நான் காட்ட விரும்புகிறேன்னு சொல்லுவார். செய்வார். ஆனால் கூட சில நேரங்களில் நமக்கு அதை சீக்கிரமாக கிடச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லணும்னு ஆசை. நோன்ட்டார். கர்த்தர் நல்லவர். அகற்றுவோம். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மளே ஒரு கரிசனை உள்ளவர் என்பதை நான் பார்க்கணும். அதனால தான் சில வேலை காரியங்களை சொல்ல புக் ஆஃப் 2 Corinthians chapter 11 verse 1 அவர் நம்ம நினைக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதை விட்டுறது God be bold, bear the little in my boldly.
அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லி, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்கள் பவுல் சொல்லுகிறாரு. எதுக்காக சொல்கிறாருன்னா, நான் சில வேளை பேசுகிறேன்னா நான் அந்த அளவு தேவனோட வேதனைப்படுவேங்க. நம்ம சொல்கிறது எல்லாருமே நம்மளை ஆகாதவன்னு தள்ளிடுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு வெறுக்கிறாங்க, முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க, கோவப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ள ஆளுன்னு. ஆண்டவர் கொடுக்குறாரு, என்னை தேத்துறாருங்க ஆண்டவரோட. என் புத்தியினத்தை சற்றே நீங்கள் சகித்தால் நலமாரு. ஐ வுட் பார்த்தீங்க, வுட் டு காட் யூ த குட் ஃபியர் வித் மீ லிட்டில் இன் மை ஃபாலி. கொஞ்சம் சகித்தால், என் மேலே நீங்கள் உங்களுக்கு கசப்பு இருந்தால் கொஞ்சம் சகித்தீங்கன்னா நிச்சயமாக இயேசுவோடு ஓட்ட முடியும். இயேசுவை தொடுறதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது, இயேசுவோடு ஓட்டுறதுக்கு பயப்படக்கூடாது. நீ உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற காரியத்தில் நீ தொடணும் ஒட்டணும்னு நினச்சின்னா நீ மகிமையை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். கொஞ்சம் அது எதுக்காகன்னா, டுமாரோ ஆல்சோ கண்டினியூ டு, நீ கற்புள்ள கன்னியாக இருக்கணும், நல்ல ஒரு தேவ மகிமையாக இருக்கணும்னு நாளைக்கு அந்த வசனம் வரும். அதனால தான்ப்பா இதெல்லாம் சொல்கிறோம். 2வது வசனம் ஜஸ்ட்டு போட்டுடு வேகமாக. எங்கே உட்காந்துருக்கிற? சாரி, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தியனு ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். வேறு ஒன்றுக்கு இல்லைங்க, அதுக்கு தாங்க சொல்கிறோம். அதனால் நீங்கள் கசந்துட்டு போகக்கூடாது. என் மன வேதனைகளெல்லாம் ஆண்டவர் அறிகிறேன், அதற்காக. டுமாரோ யூ மீட். ஓகே, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா என்ன இருக்குது? ஹஸ்பண்ட் அல்ல அல்ல இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. சில பார்த்தீங்களா ஜெயலசி நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவர் அப்படி என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் கொஞ்சம் நீங்கள் சகித்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா மாத்திரம் உங்கள் ஜென்ம சுபாவத்தை விட்டுட்டிங்கன்னா வேறு ரிச் ஆகிடுவீங்க. இயேசுவோட ஐக்கியம் வைப்பீங்க, இயேசுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல செழிப்பாக இருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லாமல் ஆமே. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகமாக போயிடுறது. புக் ஆஃப் ரோமர் சாப்டர் 11:1. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பிள்ளை நான் ஏதோ ஒன்று பேசுகிறத விட நான் இப்படி இந்த வசனத்தை நீங்கள் கொடுக்குறீங்களே, நான் பேசுகிறது மந்த்து இதெல்லாம் பேசும்பொழுது எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன ஒரு புது வழியில் என்ன நடத்துகிறார். நான் ஆண்டவரோடு நான் ஐக்கியம் வைக்க கொஞ்சம் நீங்களே நினச்சி பாருங்கள். இங்கிலீஷ் பேசவே எனக்கு தெரியாது, ஃபால்ஸ்னாலே சொல்ல தெரியாது, எப்ரகாம்னே வாயிலே வராது, நுழையாது. ஆனால் ஆண்டவரோடு அந்த ஐக்கியம், அந்த உறவு கொஞ்சம் போக போக அப்படியே தேவன் நடத்துகிற விதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இது இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லை. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் சீடு. நீ அந்த ஆபிரகாமின் சந்ததி, புக் ஆஃப் ஹீப்ரூ 11:1, விசுவாசத்தின் சந்ததி ஆனால் கர்த்தர் உன்னை விடமாட்டார். அந்த வார்த்தை சீடு, அந்த சந்ததியில் நம்ம வெறுமையாக விட மாட்டார். ஆபிரகாம் 100 வயதிலும் அவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டானால் இஸ்மவேல் அவனுக்கு ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று சொல்லி சில வேளை அவசரப்பட்டு இஸ்மவேலை அவர்கள் தத்தெடுத்திருந்தாலும், ஆனால் கர்த்தர் விசுவாசத்தின் சந்ததியை உன்னை நிலைநிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உனக்கு சுதந்திரவாளி. நீ நகைக்கலாம், வெறுக்கலாம், என்னென்னோ பண்ணலாம். சாரால் நகைக்கிற இந்த வயசில் எல்லாம் நின்று போச்சுன்ற. ஸோ நவ் இட்ஸ் அ வெரி லிட்டில் ஒன்லி டு ஜஸ்ட் ஒரு சின்ன குழு தான் கொடுக்குறேன். மோர் தென் காட் ஸ்டாக் இன் திஸ் மந்த் ஆல்சோ மெனி டேஸ் ஹவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மோர் தென் 30 days ஹவ் ஃப்ரண்ட் தென் டு காட் ஸ்பீக் டு யூ. அவர் சந்ததி அவர் உருவாக்குவார், அவருடைய வார்த்தை மாறாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபார்பிட், அவர் தள்ளிவிட்டார் என்று நினைக்கிறேன். என்னை மறந்துட்டார் போல, என் ஜெபத்தை அவர் கேட்கல. ஸோ ஐ டோன்ட் நோ திஸ் மீனிங், ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு நல்லா தெரியும், படிச்சுக்கோங்க. பட் ஐ கெஸ்ட் தள்ளிவிடவில்லை, நம்ம ஒருவரையும் தள்ளிவிடலை. நம்ம நேசிக்கிறார் ஆண்டவர், நம்ம எல்லாம் அன்பு வைக்கிறார், நம்மையில் அவர் உறவு வைக்கிறார், ஐக்கியம் வைக்கிறாரு, அவருடைய வார்த்தையை அனுப்புகிறாரு. கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், ஐ எம் வித் யூ, டோன்ட் வரி. நீ இன்னும் என் கூட நெருங்கணுப்பா, வா, உன் டச்சிங் போதாது, நீ என் மார்பில் சாயணும், நீ சாயணும். சாயது போத, நீ உனக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது, கிட்ட போகுதுக்கு உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என் கிட்ட வர்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. டோன்ட் திங்க் ராங் தாட்.
only to believe that, believe and holy. இதை தான் நீ நினச்சிக்கணும், வேறு எதுவும் யோசிக்காது. ஆண்டவர் சொல்கிறார், விடவில்லை என்று ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே சொல்லுகிறார். The book of Acts chapter 11 verse 1. நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. The farmer, அவருடைய வசனம், புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். And the apostle and the brethren and that were the Judea and the Gentiles had also received the word of God. அவருடைய வார்த்தை யார் கேட்டாங்க? எல்லாம் புறஜாதிகளை எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவனுக்கு தான் அவனுக்கு தான் இல்லை, யூதனுக்கு இல்லை இவனுக்கு இல்லை. இந்த ஆண்டுடைய வசனம் எல்லாருக்குமே. அவனுடைய வார்த்தையை நம்ம எவ்வளோ பற்றி கொண்டு ஐக்கியம் வைக்கிறோமோ அவருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பற்றுதலாக இருந்து நம்ம சார்ந்திருந்து எவ்வளவு அவர் மேலே பற்றுதலாக அந்த அளவு தேவன் நம்மை உயர்த்துவாருங்க, கனப்படுத்துவார். அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை பிடிச்சி அவருடைய வார்த்தையில் ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அவருடைய வார்த்தையை நான் உன்னை கெட்டவர்களாக விடேன், என்னை நோக்கி பார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டேன். ஆனால் நிறைய சொல்கிறா இல்லையா, நிறைய ப்ராமிஸ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ப்ளீஸ் டோன்ட் neglect the promise words. Now you follow the promise words. I also continually in yesterday also God giving to the talk. வாக்குத்தத்த வசனங்களை நீ நம்பு, அது மேலே ஐக்கியவை விட்டு விடாதே. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது கர்த்தருக்கு நீதியா எண்ணப்பட்டது. நேத்திக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சில வேளை இந்த இதெல்லாம் நம்ம அகற்றணும். இனி எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சில வேளை ஆவியானவர் பேசினா கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை வருது. சிலருடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும்பொழுது இருக்கிற உடனே அப்படியே 100% கீழே டவுன் ஆகிடுறாங்க. நல்லா இருப்பாங்க 99%. ஆண்டவர் பார்த்து தான் சொல்லிட்டார், நீ அமைதியாக இருக்கணுன்ட்டார். 98 or 99% கூட வந்துடுவாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று காரியத்தை சொன்னால் அதை விட்டுட்டு 100% போகலாம், ஆனால் விட மாட்டாங்க, நேரே இறங்கிடுறாங்க, கீழே போயிடுறாங்க. அதனால தான் என்னை ஒடுக்கி எடுக்கிறாரு நான் சொல்லுவேன், அப்புறம் பார்ப்போம். கற்றுட்டு தோற்றுறோம். ஆண்டவரோட நம்ம இது எல்லாருக்குமே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த ஐக்கியத்தில் நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிக்கணும். தாமதமாக நீயோ பலத்த கைக்குள்ளே அடங்கிருன்னா பலத்த கைக்குள்ளே நீ அடங்கியிருக்கணும். கர்த்தர் ஏற்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அலையில சொல்லுங்கள், ஆண்டவர் செய்வார், கைவிடாதவர். ஆண்டவருக்கு மகிமை. ஃபெலோஷிப் புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வசனத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னொரு காரியங்களில் அது ஆபிரகாமின் சந்ததி. ஓகே, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 11 verse 1, வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சேயிங் ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ இழந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மோசர். ஸோ அதில் ஒர்ஷிப் தேரின் நீ ஆண்டவரோட ஆராதனையில் எவ்வளோ ஐக்கியம் வைக்கிறியோ, யுவர் பங்க்சுவாலிட்டி யூ கம் அண்ட் ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். ஏதோ வந்தோம் அப்படின்னு ப்ளீஸ் டோன்ட் ராங் தாட் திங்கிங், தவறாக நினச்சிடக்கூடாது. ஸோ இதுதான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, 50% ஏறி வந்தோம், நல்லா வருதுன்னு 70% வந்தோம், திடீர்னு எங்களை தான் தாக்கிட்டாருன்னு உடனே சரண்டராக கீழே போயிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஆண்டவர் நல்லவர் பாருங்கள். இந்த வார்த்தை கொடுக்க முன்னாடி ஐ நாட் திங்கிங் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் கம்ஸ், ஐ டோன்ட் நோ. பாருங்கள், ஒருவரை பயன்படுத்தணுன்னா நம்ம எல்லாம் குறித்த நேரத்தில் இருந்தால் தாங்க பயன்படுத்த முடியும். லாஸ்ட் 2 Friday ஆல்சோ ஐ ஃபெல்ட் எஸ் ஐ ஃபெல்ட் மஸ்டர், நீ எப்படி ஆராதனையில் எந்த நேரத்துக்கு வர கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணுன்னா அது சொல்லிட்டாரு, நீ அளந்து பாரு. இந்த வார்த்தையிலேருந்து என்னோட ரொம்ப காரியம் பேசிகிட்டு இருக்காரு. ஆல்ட்ரை சுத்தப்படுத்துவார். இல்லைன்னா உட்காரு போயிடு, அவங்களாவது தானாக போயிடுவாங்க. கைக்கோல் கொடுத்துருக்காரு, அளவுகோல். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சேயிங். சில வேளை NIVக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும்
அவர் பார்க்குறார், பார்த்து செய்வார். மெஷர் பண்ணுறார். நீ எப்படி என்ன அளவில் இருக்கிற, நீ எந்த அளவுனால எனக்கு நீ கொடுக்குற, எந்த அளவுனால உன் இதயத்தை எனக்கு கொடுத்த, உன் உள்ளத்தை கொடுத்த, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் எந்த அளவுனால விட்டு கொடுத்த, இல்லை ஏதாவது ஒன்று வச்சிட்டு இருக்கிறியா, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஏதாவது உள்ள வச்சுட்டு இருக்கிறியா, விட முடியாமல் இருக்குதா? நீ யாரை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். யுவர் யுவர் திங்கிங் இஸ் குட் தாட் அண்ட் குட் திங்கிங். இயேசுவோட போகும்போது இயேசு சமாரியா ஸ்திரீகிட்ட போன உடனே அவர் பார்த்த உடனே அவள் பாவம் செய்ய போகல, அவளுக்கு வாழ்வு கொடுக்க தான் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நடத்துவார். அந்த மார்க்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் சாப்டர் 11:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா செய்யுங்க இருக்கு. அவர் சொல்கிறாரு மார்க்கில் பார்க்கும்பொழுது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சென்று ஒலிவ மலைக்கு போகும்பொழுது அந்த ஒலிவ மலையின் மகிமை 2 பேரை அங்கே அனுப்புகிறார். ஒலிவ மயம் நம்ம என்ன பண்ணும்பொழுது அது ஒரு விதை ஆண்டவர் அனுப்புகிற ஒரு காரியமாக காணப்படுகிறதை நாம் பார்க்குறோம். பிரசங்கி அதில் ஸ்டுட்ஸுன்னு நான் பார்க்குறோம். இருக்கட்டும், பிரசங்கியில் 11:1 மணி போயிடுச்சு. நம்ம முக்கியமானதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவரோடு இணைந்து அவரோட ஐக்கியம் வைக்கும் பொழுது அவருடைய பார்த்தீங்கன்னா இந்த மார்க் 11:1 அந்த ஆலிவ் அந்த மலையோடு இணைந்து ஆண்டவரோடு இணையும் பொழுது நம்ம 2 பேராக ஆண்டவர் பிரித்து விடுறார். நீ போ போ செய் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இயேசுவோடு நம்ம இணைந்து செயல்படும் பொழுது நம்மளை வேறு பிரித்து புதிய ஊழியங்களை கொடுப்பார், புதிய காரியங்களை செய்வார், புதிய புதிய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வார். அதை நம்ம அடையணும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். காஸ்ட் த போட் அபான் தி வாட்டர் ஃபார் த சால்ட் ஃபைண்ட் த மெனி டேஸ். இது பிரசங்கியில் பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு பின் பலனை காண்பாய். அப்பா இப்போவே வயசு இப்படியாச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, இனி இந்த ஆகாரத்தை போடவா அப்படின்னா, எனக்கு முதல்ல இந்த வருஷத்து ஒளி ஆரம்பத்தில் அதுதான் கொடுத்தாரு. இன்னும் வரலையேன்னு இந்த வார்த்தை வந்த உடனே கேட்டேன். ஐ ஃபீல் யூ டோன்ட் வரின்ட்டேன். I feel some days will not talk to me. I feeling கொடுத்துட்ருக்கார். ஐ திங்க் ஃபீலிங்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். நோ ஃபெலோஷிப் பேசு அப்படின்ட்டார். ஐக்கியத்தை வலியுறுத்து. அப்போ எவ்வளோ அவரோட ஐக்கியம் வைக்கிறோமோ பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு அவளா சிக்காத தண்ணீர் நிரம்பி வழியும். இந்த வாட்டர் பியூரிஃபைடு வாட்டர் இருக்குது, பேட் வாட்டர் இருக்குது. உனக்கு என்ன தண்ணி வேணும்? நான் ஒன்று பிவர் ஆல்சோ சமாரிட்டன்ஸ் டீ. தாகத்துக்கு நான் கொடுக்குற தண்ணி நீ குடினார். அவர் அதுக்கு தான் வருவார், வேறு எதுக்கும் வரமாட்டார். உன்னுடைய தாட்டு சரியில்லை. ஒரு ஜீசஸ் ஆண்டவர் நடத்துவார். அவருடைய மகிமையை நீ காண்பாய். அவர் கைவிடுகிறவர் அல்ல. புக் ஆஃப் ஜான் இருக்கட்டும், தேவ பிள்ளைகளோட புக் ஆஃப் ஜோசுவா சாப்டர் 11:1. ஸோ ஆஃப்டர் தன் ஜோசுவா, நீ இந்த நாட்களில் யோசுவாவோடு இணைந்து செயல்படும் பொழுது யோசுவா செஞ்ச யுத்தத்துக்கெல்லாம் வெற்றி கிடைத்தது. அங்கே சில ராஜாக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த இதில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இந்த நம்ம பார்க்கும்பொழுது த கேம் வாஸ் வென் ஜபீன் த கிங் ஆஃப் ஆசேர் எச்சு பார்த்தீங்கன்னா ஃபாலோ இருக்குது. அண்ட் ஹேட் தோஸ் திங்ஸ் சென்ட் ஆஃப் த ஜேக்கப் மோர்டன். அதில் பார்த்தீங்கன்னா அஸ்ரப் 2-3 பேரை பார்க்குறோம். ஷிம்ரான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த ராஜாக்கெல்லாம் யோசுவாவோட இஸ்ரவேலை அழிக்கணும்னு வந்தாங்க. சில ராஜாக்கள் 5 ராஜாக்கள் கீழே உள்ளது நீங்கள் படிக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு குழு கொடுக்குறேன், இதை பற்றி கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இணையும் பொழுது இந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்காக தான் இப்போ இது முதல்ல ஃபஸ்ட் வேர்ட்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அதை நான் போடணும்னு கேட்டேன். அப்போ அவங்க நம்ம எந்த அளவு வசனத்தோடு இணைஞ்சு இந்த மாதம் வராங்களோ அந்த அளவு சத்துருக்களை அடித்து காலி பண்ணிடலாம்ப்பா. சத்துருக்களை காலி பண்ணி அவங்கள தூக்கில் போடலாப்பான்ற ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. மாதம் இப்படி பேசுகிறீங்க, ஒரு அலையில சொல்லுங்கள். ஆண்டவருக்கே மகிமை. 3ஆவதாக த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 11 வேர்ட்ஸ் வர்ஷிப். அதை நான் பார்த்துட்டோம். ஓகே, லைக் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லா ராஜாவும் வந்தார்கள், மொழியடித்து வெற்றி பண்ணிட்டான். இந்த புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11:1 ஆண்டவர் இதை செய்ய போகிறார். த மெனி மிராக்கிள்ஸ், த லாசரஸ் he sick, Jesus came.
ஜீசஸ் ஹீல்ஸ். மரியாளும் அவள் சகோதரியாக மாற்றாள். அதை பார்த்தீங்களா? மரியாள் இல்லை, ஒரு ஃபெலோஷிப். அக்காளுங்க எல்லாம் சேர்ந்து நீ யார் நான் யாருன்னு பார்க்கல. அக்காலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரியன் ஒருவன் வியாதியாக இருந்தான். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த எல்லாம் இருக்குது. லாசரஸ் வியாதியாக இருக்கிறான். அந்த வியாதியிலேருந்து சுகம் வரணுன்னா என்ன வழி? நமக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து மாறணுன்னா என்ன வழி? மாத்திரை நம்மளை கைவிட்டது, மருந்து கைவிட்டது. டாக்டர் சொல்கிறார் இட் இஸ் நாட் பாசிபிள். பட் வேர் எங்கே போகிறோம்? ஆல்ரெடி ஐ வேர் இன் வேன்ட்டு. இட் இஸ் நோ யூஸ். நவ் ஐ எம் வெரி ஃபெயில் டு ஃபெய்த் எவ்ரிதிங் இஸ் கான். என் விசுவாசம் ஒழிஞ்சது, எனக்கு நம்பிக்கை போச்சு, ஹோப்பு போயிடுச்சு. நான் இனி என்ன செய்வேன்? நத்திங். நோ, யூ டோன்ட் worry. God's with you. Jesus with you. Just now your fellowship. இயேசுவோடு நெருங்க பாரு. Do you have anyone? Everything is live it. The false things, everything live it and just close it in Jesus. நெருங்க. Use fellowship. எப்படி நெருங்கணும்? 3 வேளை இந்த மாத்திரை போடு, சாப்பிடுக்கு முன்னாடி இதை போடு. எல்லாம் சொல்கிறாங்கல்ல, டாக்டர், ஸ்பெஷல் டாக்டரை தேடி போகிறோம்ல, இங்கேருந்து அங்கே போகிறோம்ல. அவர் ஃபாதர் ஜீசஸ் த வெரி ஒண்டர்ஃபுல் டாக்டர். கடந்த நாள் ஆண்டவர் இந்த காரியத்தை செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் எப்பொழுதும் செபிக்கிற இயேசு கிறிஸ்துவ மருத்துவமனையில் ஐசியூவில், அந்த டைமில் எல்லாம் ஐசியூவில் இருந்தவங்களெல்லாம் சுகப்படுத்தி கொண்டு வந்தாங்க ஜெபம் பண்ணும் பொழுது, உண்மையாகவே. ஆனால் கண்டினியூ அதில் ஐசியூவில் அங்கங்கே சிகிச்சை பெற்று வரவங்க வந்து சபையில் வந்து செபிக்கும் பொழுது அற்புதம் செய்து அற்புத சுகம் கொடுக்க வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். பாருங்க, போய் ஐசியூவில் போயிட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களும் வந்துங்க சபையில் வந்து தான் பூர்ண சுகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த ஜெபத்தை எப்படி செய்ய சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து வைத்தியர்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ பூரணமான சத்தியத்தோடு விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அற்புத சுகம் கொடுக்க வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவன்னு நீ ஜெபின்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லி செபிக்கிறேன். கர்த்தர் செய்வார். கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். ಶಬಲಕ್ಕನಿ ಮೀದರೋ ಮಣಂಗನದಲಕ್ಷಂ ಕಲರವೋ. How many? Now your fellowship is very important. ஒரு ஐக்கியம், உறவு. ஓ இயேசுவே, நீர் வந்து இறங்கும் ஆண்டவரே, உமக்கு மகிமை. உமக்கு வேற யாருக்கு நாங்கள் உமக்கு தான் கொடுப்போம் ஆண்டவரே, வேற யாருக்கு இல்லை ஆண்டவரே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோ. Hallelujah. Hallelujah. இப்ப அவர் நினைச்சு பார்க்கணும். Hallelujah. பார்க்கிறீர் தாழ்மையில்
தாழ்மையை கர்த்தர் கண்டார். மரியாள் எலிசபெத் உயர்த்தி மகிழ்ந்தீரே. என் அண்ணாள் தோத்திரமே. அல்லேலூயா. அல்லவரே. How many believe? மகிமையா அதிசயம் செஞ்சிட்டாரு. உந்தன் திருநாம் ஹோலி பரிசுத்த. என்னை பரிசுத்தமாக கள்ள கபடு இல்லாம சூது வாது இல்லாம நல்ல எண்ணத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. நன்றி ஆண்டவரே, உம் நாமம் மகிமைப்படணும். எங்களோட இந்த மாதம் ஃபெலோஷிப் ஐக்கியம் வைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் உங்களோட ஐக்கியம் வச்சு ஆராதனை எல்லாத்துலேயும் எங்களை நீங்கள் ஐக்கியமாக ஆக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் நாங்கள் டிலே ஆகிடுறோம். 5 மணின்னா நாங்கள் 5:10 தான் வரோம். எப்படி நீங்கள் எங்களோட இணைக்க முடியும்? நிறைய விஷயம் எங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. நோ, ஒன்லி ப்ரே. நீ சொன்னது போதும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதன்படியே செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய மகிமை வெளிப்படுறது. மெனி சிச்சுவேஷன் ஹேவிங் பீப்புள் ஆண்டவரே பல சூழ்நிலையில் இருப்பாங்க. பட் ஐ நாட் சி எல்லாவற்றையும் நீ காண்கிறவர். நீர் இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அறிகிறீங்க. எங்களை உயர்த்தி மகிழ வைக்கிறீங்க. எல்லாரும் மத்தியிலையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதால ஒரு இடத்துல நாங்கள் நின்னா எங்களை பார்த்து கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஐயோ, நான் மனப்பதறி போயிருக்கிறேன். நான் வெட்கப்பட்ட அந்த நேரம் என் இருதயம், மை ஹார்ட் இஸ் வெரி அங்குஸ். என்னால சொல்ல முடியல. Are you married? Yes. So next each and how many my heart is very anxious, Lord, to see me. Whatever you say me, I am dependent to God. I surrender. Anything have in me. Yes, Master. தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடன் ஐக்கியம் என்று சதா காலம் நம் அனைவரோடு இருந்து ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்து அவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உலகத்திற்கு எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை நமக்கு தருவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உள்ளமே அவருடைய என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வாரங்களையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி அப்போ தான் மியூசிக் போடுறாரு. இங்கே டைம் ஆகிடுச்சு, வேலைக்கு போன எல்லாம் 6 ஆகிடுச்சு. கர்த்தர் பெருக பண்ணுவார். தேங்க்யூ.